அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் நல்லாசி உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பதிவு ஃபெங் சுய் பிளான்ஸ். இந்த செடியை வீட்டில் வளர்க்கறதுனால பணமும் அதிர்ஷ்டத்திற்கும் பஞ்சமே வராது. அது என்னென்ன செடி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஞ்ஞானத்தின்படி மணி பிளான்ட் மட்டும் இல்லை, மற்ற தாவரங்களும் நமக்கு அதிர்ஷ்டத்தை தருது. நம்மளுடைய பணப்பற்றாக்குறை சிக்கல்லேருந்து நம்மளை விடுவிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. வீட்டில் பணம் பெருக வளர்க்க வேண்டிய தாவரம்னு சொன்னாலே நம்மளுக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது மணி பிளான்ட் தான். அது இப்போ சமீப காலமாக எல்லார் வீட்லேயுமே மணி பிளான்ட்டை விரும்பி வளர்க்குறாங்க. ஆனால் ஃபெங் சுய் விஞ்ஞானத்தின்படி மணி பிளான்ட் மட்டும் இல்லை, மற்ற தாவரங்களும் நமக்கு அதிர்ஷ்டத்தை தருது. நம்மளுடைய நிதி சிக்கலிலிருந்து நம்மளை விடுவிக்குது. ஃபெங் சுயில் வாழ்க்கையின் பிரச்சனைகளை போக்க பல தீர்வு இருக்குது. இந்த செடி வீட்டில் சரியான திசையில் வைக்கிறதுனால நேர்மறை ஆற்றலை கொடுக்குது. வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை நீக்குது. நம்மளோட வேலை வியாபாரத்தில் பிரச்சனை, கடன்களால் பிரச்சனை, வியாபாரத்தில் வெற்றி பெறணும், இப்படி நிறைய விஷயங்களுக்கு இந்த ஃபெங் சுய் செடிகளை வீட்டில் வளர்க்கறதுனால நல்ல பலன் நமக்கு கிடைக்கிது. மணி பிளான்ட்டை பார்க்கலாங்க. மணி பிளான்ட்டை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கிது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மணி பிளான்ட் வீட்டில் இருந்தால் பணப்பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது. மணி பிளான்ட்டில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் நமக்கு ஒரு விதமான ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்குது, நமக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் நமக்கு கொடுக்குது. மூங்கில் செடி. மூங்கில் மரம் வீட்டிற்கு ரொம்ப புனிதமான ஒன்றாக கருதப்படுதுங்க. மூங்கில் செடியை கிழக்கு மூலையில் நடுறது வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருது, நேர்மறை ஆற்றலை கடத்துது. மூங்கில் செடியை சரியான இடத்தில் வைத்தால் அதிர்ஷ்டம் ரெட்டிப்பாகும். செல்வம், புகழ், மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. வீட்டில் உள்ள அனைவரோட முன்னேற்றத்திற்காக மூங்கில் செடியுடன் சிரிக்கும் புத்தரை நம்ம வைக்கலாம். அதுவும் படிக்கிற மேஜிக் அருகில் வைக்கும்போது வெற்றிக்கான பாதையை ஏற்படுத்தி தருது. சாப்பாட்டு மேஜை டைனிங் டேபிளில் வைக்கிறதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொடுக்குது. பெட்ரூமில் வைக்கும்போது கணவன் மனைவியிடையே பந்தம் வலுவடையும், காதல் வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வாழும் அறை இருக்கு இல்லையா, லிவிங் ரூம், கிழக்கு அல்லது தெற்கு மூலையில் வைக்கும்போது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்குது, மன அழுத்தத்தை குறைக்கிது. வீட்டின் வடகிழக்கு மூலையில் மூங்கில் செடியை வைக்கிறதுனால பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்குது. ஜேட் செடி. இது கிராசுலா செடி இல்லை குபேர செடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட காலமாக நிதி பிரச்சனையினால் தவிச்சிட்ருக்கிறவங்க நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல் காரணமாக இருக்கலாம். இந்த ஜேட் செடியை நம்ம வைக்கும்போது நமக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அதிகரிக்குதுங்க. நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறதுக்கு இந்த ஜேட் செடியை நம்ம நட்டு வளர்க்கலாம். அமைதி லில்லி. இந்த செடியை நம்ம வீட்டில் ஆஃபீஸில் வைக்கிறதுனால மகிழ்ச்சியும் செழிப்பையும் தருதுங்க. நம்மளுடைய நிதி முன்னேற்றத்திற்கு நமக்கு ஒரு சிறந்த வழியை இந்த அமைதி லில்லி கொடுக்குது. பீஸ் லில்லி அப்படின்னும் சொல்கிறாங்க. துளசி செடி. துளசி செடியை பற்றி சொல்லவே வேணாம். நம்ம துளசி செடி லக்ஷ்மி தேவியாக நம்ம நினச்சி அந்த துளசி செடியை நம்ம வளர்க்குறோம். துளசி செடி முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா நம்மளுடைய பண தட்டுப்பாடு மற்றும் தடைகள் எல்லாமே நீங்கும். இப்படி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது. இந்த ஃபெங் சுய் பிளான்ட்ஸ் இது மூங்கில் செடி, மணி பிளான்ட், ஜேட் செடி, அமைதி லில்லி, துளசி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வளர்க்கும்போது நம்ம வீட்டில் பணம் பெருகும், அதிர்ஷ்டம் வரும். அது மட்டும் இல்லாமல் பண தட்டுப்பாடு, பொருளாதார ரீதியாக தட்டுப்பாடு, மனக்கவலை எல்லாமே குறைஞ்சி எதிர்மறை ஆற்றல் இல்லாமல் நேர்மறை ஆற்றல் கிடைத்து நம்ம வாழ்க்கையில் நாமும் நம்ம பொருளாதார வகையில் நம்ம முன்னேறுவோம். இதுபோல் சில விஷயங்களை நம்ம வீட்டில் செய்து பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.